10 ஆண்டுகளில் இந்தியாவே மாறிவிட்டது. ஏர்செல் நிறுவனர் பரபரப்பு பேச்சு. 10 ஆண்டில் இந்தியா மாறி இருக்கிறது என்றால் அது நல்ல விஷயம்தானே, அதில் என்ன பரபரப்பு இருக்கப் போகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஏர்செல் நிறுவனர் சின்னக்கண்ணன் அவர்கள் பரபரப்பாக்கியது 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த இந்தியாவை பற்றி பேசியதுதான். ஏர்செல் என்ற நிறுவனம் நமக்கு நன்றாக பரிச்சயமானது. செல்போன் வந்த புதிதில் பலரது முதல் சிம் கார்டு ஏர்செல் நிறுவனத்தினுடையதாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் பிற்காலத்தில் மலேசிய நிறுவனமான மேக்சிஸ் நிறுவனம் ஏர்செல் நிறுவனத்தின் பெரும்பாலான பங்குகளை வாங்கிக் கொண்டது. ஏர்செல் மேக்சிஸ் இந்த பெயர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆம், தயாநிதி மாறன் சந்தித்த அதே வழக்குதான். புள்ளிகளை இப்போது நீங்களே நன்றாக இணைத்துக் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது ஏர்செல் நிறுவனர் சின்னக்கண்ணன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதில் அவர் கூறியிருப்பதாவது, 10 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியாவில் நன்றாக தொழில் நடத்தி வந்தால் அந்த நிறுவனத்தை விற்க வேண்டும் என்றும், அதுவும் குறிப்பிட்ட சில நபர்களுக்கு விற்க வேண்டும் என்றும் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. தற்போது அது போன்ற நிலையையே இந்தியாவில் பார்க்க முடியவில்லை என்று கூறியிருக்கிறார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு என்று அவர் கூறியது காங்கிரஸ் ஆட்சிதான் என்பதை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. மோடி வந்ததுக்கு பிறகுதான் இந்த கட்ட பஞ்சாயத்து கோஷ்டிகளின் ஆட்டம் முடிவுக்கு வந்தது. ஒருவரால் நிம்மதியாக ஒரு தொழில் நடத்த முடிகிறது என்று அவருடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. உண்மையில் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தொழில் தொடங்குவதற்கும் தொழில் நடத்துவதற்குமான சூழல் இந்தியாவில் நன்றாக அமைந்துள்ளது. சாதாரண குடும்பத்தில் இருந்து கனவுகளோடு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்கியவர்கள் எல்லாம் இன்று பெரிய அளவில் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் கடுமையான போட்டி அளித்துக் கொண்டிருந்த ஏர்செல் நிறுவனம் தேவையற்ற அரசியல் அழுத்தங்களால் இன்று காணாமல் போயுள்ளது. ஏர்செல் நிறுவனரின் இந்த பேட்டி இந்த கால இளைஞர்களுக்கு, குறிப்பாக தொழில் துவங்கி பிரம்மாண்ட வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கும் இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவுரை என்றுதான் கூற வேண்டும். மோடி இந்தியாவில் நிகழ்த்தியது வெறும் மாற்றமல்ல, அது ஒரு புரட்சி, மாபெரும் புரட்சி, தொழிலுக்கான புரட்சி, மக்களின் நலனுக்கான மாபெரும் முயற்சி இந்த புரட்சி.